எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹிமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு ஒரு அட்டகாசமான மீன் ஃப்ரை ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். இந்த ஃப்ரையை கொஞ்சம் வித்தியாசமா வாழை இலையில வச்சு செய்ய போறோம். ஸோ வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மீன் வறுவலுக்கான மசாலா பண்ணுறதுக்கு எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நான் இங்கே ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றுங்க. நெக்ஸ்ட் 3 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 5 சின்ன வெங்காயம் போடுங்க. உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் நறுக்கி கூட சேர்த்துக்கலாம். அடுத்து 1 துண்டு இஞ்சி நறுக்குனது, 5 பல்லு பூண்டு, கொஞ்சம் புளி, அப்புறம் 12 பியாக்தி மிளகாய் சேர்க்குறேன். இந்த மிளகாய் ஒரு நல்ல கலர் கொடுக்கும், அதே மாதிரி கொஞ்சம் காரமாகவும் இருக்கும். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட இந்த பியாக்தி மிளகாய் இல்லைன்னா நீங்கள் நார்மல் மிளகாய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் கல்லுப்பு போட்டு நெக்ஸ்ட் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணுங்க. மஞ்சள் தூள் சேர்த்ததும் அடுப்பை சிம்மில் வச்சுருங்க, இல்லைன்னா மஞ்சள் தூள் கருக ஆரம்பிச்சிடும். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு மசாலாவை நல்லா ஆற விடுங்க. மசாலா நல்லா ஆறுனதும் மிக்சர் ஜாரில் போட்டு அடுத்து 1/2 எலுமிச்சை பழத்தோட ஜூஸை ஊற்றுறேன். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கலாம். 2-3 தடவை விட்டு விட்டு அரைச்சதும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. மீனுக்கான மசாலா இப்போ ரெடி ஆயிடுச்சு. எடுத்து தனியாக வச்சிருங்க. இன்னைக்கு மீன் வறுவல் பண்ணுறதுக்கு நான் வெளா மீன் எடுத்திருக்கேன். மீனை நல்லா கழுவி க்ளீன் பண்ணிட்டு இந்த மாதிரி 2-3 கட்ஸ் போட்டுக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி 2 பக்கமும் கட் பண்ணிக்கோங்க. அப்பதான் மசாலா நல்ல மீன்ல இறங்கி ஃப்ளேவர் நல்லா இருக்கும். இப்போ மசாலாவை மீன்ல தடவிக்கலாம். நம்ம முழுசா மீனை யூஸ் பண்றதுனால கொஞ்சம் அதிகமாவே மசாலாவை எடுத்து தடவுங்க. ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அடுத்த பக்கம் திருப்பி போட்டு நல்ல மசாலாவை தடவிக்கலாம். ஸோ இந்த ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் வெளா மீன் எடுத்திருக்கேன். பட் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மீனை எடுத்து கூட இந்த ரெசிபியை நீங்கள் செஞ்சுக்கலாம். ரெண்டு பக்கம் மசாலா தடவினதும் இந்த மாதிரி கவர் பண்ணிட்டு 1 மணி நேரம் ஊற விடுங்க. நான் 2 வாழை இலை எடுத்திருக்கேன். கொஞ்சம் எண்ணெயை இலையில ஊற்றி நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. நம்ம இந்த ஃபிஷ்ஷை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃப்ரை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வாழை இலையில வச்சு கட்டிட்டு அப்புறம் நம்ம ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ண போகிறோம். மீனை இலையில வச்சு நல்லா ஃபுல்லாக கவர் பண்ணுங்கள். நான் வாழை நார் வச்சு இந்த இலையை கட்டுறேன். உங்ககிட்ட நூல் இருந்தாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு அகலமான கடாய் இல்லைனா தவா எடுத்துக்கோங்க. பாருங்க, நான் ஒரு பெரிய இரும்பு கடாய் தான் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிட்டு ரெடி பண்ண மீனை இதில் வச்சு அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10-15 நிமிஷம் வேக விடுங்க. பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் அடுத்த பக்கம் திருப்பி போட்டு இன்னொரு 15 நிமிஷம் வேக விடுங்க. வாழையில கட்டியிருக்கிறதுனால அப்புறம் நம்ம ஃப்ளேமும் மீடியம் லோவில் வச்சு ஃப்ரை பண்ணுறதுனால ஒரு 30 நிமிஷம் ஆகும். சப்போஸ் நீங்கள் சின்ன சைஸ் மீன் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு பக்கம் வேகிறதுக்கு ஒரு 7 நிமிஷம் ஆகும். மீன் 2 பக்கமும் ஃப்ரை ஆனதும் கடாயிலேருந்து எடுத்துருங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் மீன் எப்படி வெந்திருக்குன்னு. வாவ், எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். அந்த மசாலா பார்க்குறதுக்கே அந்த கலரும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம வாழை இலையில வச்சு ஃப்ரை பண்ணதால் மசாலாவும் நல்ல மீனோட ஒட்டி ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த மாதிரி முழு மீனை நம்ம தவால போட்டு டைரெக்டாக ஃப்ரை பண்ணோம்னா அந்த மசாலாலாம் தவால ஒட்டுறதுக்கு சான்ஸ் இருக்குது.
ஆனால் நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணும்போது மசாலா ஒட்டாமல் வரும். மீனை அப்படி செஞ்ச உடனே சூடாக கொஞ்சம் லெமன் வெஜ்ஜஸும் வெங்காய சாலடோடு வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா பிரமாதமாக இருக்கும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கிட்டத்தட்ட கிரில் ஃபிஷ் மாதிரி. ஸோ கண்டிப்பாக அடுத்த வாட்டி நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஃபிஷ் வாங்கும்போது இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே ரொம்ப பிரியமாக சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.